மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆங்கர் வேணும்ப்பா. ஆங்கர்னா நம்ம நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு கப்பல் ஒரு இடத்துல நிற்குது இல்லையா, எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் கப்பலுக்கு அந்த நங்கூரம் தான் ஹெல்ப். இப்போ என்னுடைய நங்கூரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வாழ்க்கை சூழல் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதே சமயம் என்னோட மைண்டை தொலைச்சேன்னா இது எதுக்குமே என்னால் சரியான பதில் சொல்ல முடியல. அப்போ எங்கேயோ ஒரு பாயிண்டில் என்னுடைய ஆங்கர் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்கு, அது நம்மளை ஒரு விதத்தில் பார்த்துக்குது. நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டதை செய்யறதுக்கு எப்படி நான் என்னோட பக்குவத்தை வளர்த்துக்கேன், இதுதான் என்னுடைய ஆங்கர், அந்த நங்கூரமாக இருக்குது. கார்பரேட் லெவலில் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சுட்டு இல்லை இவ்வளோ அமௌண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த ஷோவில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது கார்பரேட் இதில். இல்லை போயிட்டு வந்துட்டோன்னா எப்போ ஒர்க் முடியுது, எப்போ போகிறது வர்றதும் போகிறதுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமையல நான் நினைக்கிறேன். இருமுறை நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம இந்தியன்ஸாக நம்மளை எப்படி பார்த்துக்கிறோங்கிறதும் இதில் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறத சார் எதிர்கொள்ளும். நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஆளாக இருக்க நீங்கள் வந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது. எஸ், ஆமாம், சார் அப்படியே புல்லட்டில் இருக்க மாதிரி அப்படியே போயிடுவாங்களே. ஸோ நீங்கள் தான் வீட்டில் இருப்பீங்க, கெஸ்ட் எல்லாருமே வருவோம், எல்லாருமே சொல்லுவாங்க என்னம்மா எல்லாம் கார்பரேட் இதில் அப்போல்லாம் இருந்தப்போ சென்னையில் இருந்தப்போ நல்ல சேலை இருந்திருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், அந்த மாதிரியான விமர்சனம்லாம் நிறையா வந்துச்சு. நிறைய இருந்தது. தொடர்ந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணல, ஆனால் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். நாங்கள் எப்போ அது பண்ணுறோன்னு சொல்கிறோமோ அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை யாராவது ஏதாவது பேசிடுறாங்க. அப்போது எங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான பாசிட்டிவ் விஷயம் அங்கேயே வந்துடுது. அப்போது இவங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க அப்படி ஆயிடுது. எது அவங்களுக்குலாம் ரொம்ப ஷேக்கிங்காக இருந்ததுன்னா, நாங்கள் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி பில்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு டீலக்ஸ் கொட்டாய்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக் கொட்டாயில் அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் வாஷிங் மிஷின் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, மினிமல் எலக்ட்ரிசிட்டி. வணக்கம் சார். வணக்கம் கௌதம் பாலாஜி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பித்த ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு லெவலுக்கு நம்ம என்னங்கிறது வந்துட்டோம். ஸோ ஒரு லெவல் பட்டாலுமே அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வரும். நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் அப்படிங்கிறதான் வந்துட்டோம். ஸோ அந்த டைமில் யோசனை வந்திருக்கா, இல்லை மறுபடியும் அப்போ மைண்டு சொல்லும்ல, ஓகே இது வந்துட்டோம், அனுபவிச்சு பார்த்துட்டோம், சரி இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், திருப்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி ஒரு பெட்டி கடை ஆரம்பிப்பாங்க, நல்லா டெவலப் ஆகிருக்கும், திடீர்னு பார்த்தா அங்கே இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துடும், இங்கே கலெக்ஷன் வராது. ஸோ அப்போ அந்த சமயத்தை நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி, இல்லை இன்னும் நமக்கான தேடல் அதிகமாக இல்லை, நம்மளோட தேடலுங்கிறது வேற, இது கிடையாது அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் மைண்டுக்கு எப்படி வந்தீங்க? பியூட்டிஃபுல். உங்கள் பின்னாடி எழுதியிருக்கிற வார்த்தை பீஸ்னு இருக்குது, அதுதான் என் கண்ணுக்கு பட்டுகிட்டே இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆங்கர் வேணும்ப்பா. ஆங்கர்னா நம்ம நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு கப்பல் ஒரு இடத்துல நிற்குது இல்லையா, எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் கப்பலுக்கு அந்த நங்கூரம் தான் ஹெல்ப். இப்போ என்னுடைய நங்கூரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வாழ்க்கை சூழல் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதே சமயம் என்னோட மைண்டை தொலைச்சேன்னா இது எதுக்குமே என்னால் சரியான பதில் சொல்ல முடியல. இது நம்ம அடிபட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிலத்துக்கு போனால் ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம்னு போகிறோம், விவசாயத்தையும் பண்ணுறோம், விவசாயிகளை சந்திக்கிறோம், பிளானிங் கமிஷனோட கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்போ சொசைட்டியை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் கோவிட் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே கோவிட் ஹிட் ஆச்சு. நமக்கு எங்கேருந்து அடுத்த மாதம் சம்பளம் வரப்போகுதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருந்தோம். வியாபாரத்தை விற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நம்மளை எது பாதுகாத்துச்சு? அப்போ எங்கேயோ ஒரு பாயிண்டில் என்னுடைய ஆங்கர் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்கு, அது நம்மளை ஒரு விதத்தில் பார்த்துக்குது. நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டதை செய்யறதுக்கு எப்படி நான் என்னோட பக்குவத்தை வளர்த்துக்க முடியும், இதுதான் என்னுடைய ஆங்கர், அந்த நங்கூரமாக இருக்குது. நேற்று விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து லீடர்ஸ்க்கு லைஃப் கோச்சாக இருக்கேன். நாளைக்கு என்னவா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இது மாறும், இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இது ஸ்டெடியாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி அமையலைன்னா அதுக்கு எப்படி தயாராக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் என்னை தயார் பண்ணிக்கிறது தான் என்னோட மைண்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னோட எமோஷன்ஸ் என்னென்ன இருக்குது, உள்ளூரை நான் எதை தேடுறேன், விவசாயம் மூலமாக ஏதோ ஒன்று தேடுறேன், இந்த லீடர்ஷிப் கோச்சிங் மூலமாக ஏதோ ஒன்று தேடுறேன், யோகா பண்ணுறது மூலமாக ஏதோ ஒன்று தேடுறேன், எதையோ நான் தேடுறேன், என்னத்தை தேடுறேன் அப்படிங்கிறத உள்ளே பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தேடலோட ஒரு குரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரல் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை ஏதோ தேடுன்னு வெளியில் ஓட்டிகிட்டே இருக்கியே, யார் நீ, என்னை என்ன தேட சொல்கிற அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ அது தானாக கொஞ்சமாக ஒரு ஹோல்டுக்கு, ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. ஏன்னா அதை நம்பி ஓடுறோம், அது ஓடும்போது அடிப்படும் போது இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் இதை நம்புறது, இந்த எனக்கு தேடல் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் அதை நம்புறது. ஸோ இது எல்லா லீடர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு சேலஞ்சும் கூட.
ஏன்னா நம்ம அன்னோனில் தான் ட்ராவல் பண்ணுறோம் இரும்புரை. தெரிஞ்ச பாதையில் நம்ம எந்த லீடர்ஸ் எடுத்துக்கோங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் எடுத்துக்கோங்க, அன்னோனில் போயிட்டீங்கனாலே நீங்கள் செல்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் லீடர் தான். ஏன்னா நீங்கள் தான் லீட் எடுத்து ஆகணும். யாருமே உங்களுக்கு லீட் எடுத்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அன்னோனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த சேலஞ்ச் இருக்குது. அப்போது தேர்ஃபோர் ஃபைனலி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். அவ்வளோதான். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தபோது அதில் சொல்லியிருந்தீங்க, இல்லை கார்ப்பரேட் லெவலில் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சுட்டு இல்லை இவ்வளோ அமௌண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போது அந்த ஷோவில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது கார்ப்பரேட் இதில். இல்லை போயிட்டு வந்துட்டோன்னா எப்போ ஒர்க் முடியுது, எப்போ போகிறது, வர்றதும் போகிறதுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இருக்கிற அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மற்றவங்க எல்லாரும் இப்போ சொல்லுவாங்களா இன்னமும் இல்லை அதே நிலை தான் இருக்குது, இல்லை அந்த மீசை மருவு மட்டும்தான்ப்பா மாறி இருக்குது, மற்றபடி எதுவும் மாறல அப்படின்னு சொல்லாமல், இல்லை நிறையா மாறி இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கேம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலாமா? எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமையல நான் நினைக்கிறேன். இருமுறை நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம இந்தியன்ஸாக நம்மளை எப்படி பார்த்துக்கிறோங்கிறதும் இதில் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியிருக்கு நம்ம கிளைண்ட் கிட்ட அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த கம்பெனியில், அந்த ஆர்கனைசேஷன், அந்த கல்ச்சர், அந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே ஒரு விதத்தில் கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை இப்போ எப்படி டெலிவர் பண்ணுறதுங்கிறதான் முழு மூச்சாக இருப்பாங்க. அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கும் காசு வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் மேற்கொண்ட சில கம்பெனிஸ் கொஞ்சம் அந்த கம்பெனியோட மெச்சூரிட்டி லெவல், ஆர்கனைசேஷனோட அகலம், ப்ளஸ் யாரோட டீல் பண்ணுறாங்க, அவங்களோட கிளைண்ட்ஸ் என்ன, அவங்க எப்படி நம்மளோட கம்பெனி எம்ப்ளாயிஸை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சில கம்பெனி ஓரளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு. அந்த கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ்க்கு முக்கியத்துவம் இருக்குது. பெரும்பாலான இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அப்படின்னு எதிரின்னு சொல்லக்கூடிய சில ஆர்கனைசேஷன் கூட மாத கடைசிக்கு ஒரு வாரம் முன்னாடியே சம்பளம் போடுற கம்பெனியும், ப்ளஸ் எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டினா அவங்களை எப்படி மோஸ்ட் சேஃபாக அவங்கள வச்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. ஏனோ நம்ம தமிழ்நாடு சினிமா இதில் வந்து கார்ப்பரேட் ஒரு எதிரியாக சித்தரிக்கிறதுல நமக்கு எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது. அதனாலேயே அப்படி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு 12 இயர்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கான புரிதல் அந்த மாதிரி தான் இருந்துச்சா? ஓ கார்ப்பரேட் அப்படின்னா ஓகே, இல்லை நம்ம மண்டை கசாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்போ இல்லை எனக்கு அதுலேயும் தெளிவு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவங்களுக்கு பிறகான ஒரு இது வந்துடுச்சுன்னு சொல்லலாமா? இப்போது நீயானாலாம் நான் போன ஷோ வந்து கார்ப்பரேட் வெர்சஸ் கார்ப்பரேட்லேருந்து வெளில வந்தேன், அவ்வளோதான். நான் வந்து கார்ப்பரேட்டை எதிரி அதில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த சுதந்திரத்தை நான் எப்படி மீட் எடுக்கிறதுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாகவே தான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வேணும் அந்த இன்னர் ஃப்ரீடம். இல்லாட்டி இருமுறை வாழ்க்கையில் வாழறதுக்கு ஒரு எந்தூசியாசமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, விலங்குகளுக்கும் கொஞ்சம் அப்படியே ஸோ இந்த எப்படி சார் இந்த ஒரு பிளான் உங்களுக்கு வந்தது எப்படி? அந்த லேண்ட் வாங்கிட்டீங்க, ஆனால் அதுலேயும் வந்து பறவைகள், குருவிகள், இதுக்குமே பாரதியார் சொல்லுவார்கள் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி அந்த ஒரு பிளான் உங்களுக்கு அந்த யோசனை வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? இல்லை இயற்கையாகவே எனக்கு அதுக்கான வழி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை நம்ம லைனுக்கு வந்துட்டீங்க. ஸோ இங்கே சென்னை பக்கத்தில் நம்ம நிலம் எடுத்து விவசாயம் பண்ணும்போதே என்ன பண்ணுவோம்னா, கீரை தோட்டத்தில் அங்கங்கே குச்சியாக நட்டு வைப்போம். ஏன்னா ஃப்ளாட்டாக கரம்பாக கிடைக்கும் உங்களுக்கு நிலம், அதில் நீங்கள் கீரை விளைய வைக்கணும். அப்போ பூச்சி வந்து அடிக்கும். பூச்சியை எது சாப்பிடும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம மருந்து அடிக்க போகிறதில்ல அல்லது அந்த விஷம் அடிக்க போகிறதில்ல நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ அங்கங்கே குச்சியை நட்டு வச்சா பறவைகள் வந்து உட்காரும். அங்கங்கே தண்ணி வைப்போம். அப்போ பறவைகள் வந்து பூச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு போகும். இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக நம்ம எக்காலஜியை இன்வால்வ் பண்ணும்போது நமக்கான சில பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் பெருசாகி நமக்கு திருவண்ணாமலை நிலம் கிடைக்குது. நம்ம அங்கே போகும்போது அங்கே முதல்ல யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அப்போது திருவண்ணாமலை அந்த அண்ணாமலையார் மலை இருக்கு இல்லையா, மலை மேலே ஃபுல்லாக ஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சொசைட்டி இருக்கு. அப்போ அங்கே அருண்னு ஒருத்தர் இருக்காரு. அருண் அண்ணா தான் எனக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ இது போல் பண்ணலாம். ஒரு தனியாக பறவைகள் வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சில நேச்சரும் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்குன்னு நம்ம நிலத்தில் இருந்தால்தான் விவசாயமும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுது, செலவு கம்மியாக பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே வருது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி நேச்சருக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்கணும். அப்போ என்ன மாதிரி கொடுக்குறதுன்னு பார்த்தா, எந்தெந்த மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருதோ, எது நம்ம நேட்டிவ் ட்ரீஸோ எதெல்லாம் அழியுதோ அதை நம்ம அட்லீஸ்ட் கொண்டு வந்து இங்கே வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பறவைகள் வரும், அந்த பழத்தை சாப்பிடும், அந்த விதையை எங்கேயா கொண்டு போய் போடும், அதுக்கான வளர்ச்சி இருக்கும். ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் அந்த சிஸ்டம். ஸோ அதுவும் நல்லபடியாக போகுது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா? கண்டிப்பாக கரெக்டாக சார். இப்போ வரக்கூடிய அந்த இளைஞர்கள், இப்போ இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ், இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எப்படி அவங்களுக்கான இது என்ன மாதிரியான கைடன்ஸை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க சார்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆலோசனைகளையுமே வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ஆலோசனைகள் அவங்களுக்கு ஏன்னா வந்தோடனே எடுத்தோடனே சொல்லுவாங்க, சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், நான் ஊருக்கு போயிடுறேன் சார், எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்கள ஃபஸ்ட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இல்லைப்பா அவசரப்பட்டுறாத, நான் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? ஸோ எப்படி அவங்கள கைட் பண்ணுறப்போ? அட்வைஸ் ஓரளவுக்கு தான் ஒர்க் ஆகும். ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரியும்ல, எந்த கொம்பை வந்து சொன்னாலும் என் வாழ்க்கையில் நான் முடிவெடுத்தால் தான் நடக்கும். கரெக்டாக? அப்போது அங்கே தான் நான் வந்து அட்வைஸு கன்சல்டன்சிலேருந்து கோச்சிங் அப்படின்னு ஒரு பார்வைக்கு போகிறேன். இப்போ அந்த கோச்சிங் பார்வையில் என்ன அப்படின்னா, கோச் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து கிரிக்கெட் ஆடுறீங்க, இந்த ஷாட்டை நீ திருப்பி தப்பாக ஆடுற அப்படின்னு தனியாக யாரோ ஒருத்தர் பார்த்து நின்று நமக்கு சொல்லும் போது தான், ஓ ஆமாம் நம்ம இங்கே தப்பு பண்ணுறோங்கிறது தெரியும். அதுதான் ஒரு கோச்சோட வேலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆஸ் அ கோச்சாக நான் வந்து
திருப்பி திருப்பி சொல்கிறேன், இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இந்த வாய்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும் போது உங்கள் வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் அது எந்த வயசாக வேணா இருக்கலாம், 35 இருக்கலாம். திருபாய் அம்பானி எப்பப்பா ஓப்பன் பண்ணார் ரிலையன்ஸு? 34 வயசு தாண்டி தான், பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டதுக்கு அப்புறம். அல்லது பல பேர் இன்றைக்கி எடுத்துக்கோங்க, நம்ம கேப்டன் கோபிநாத் இருக்கட்டும், அல்லது பல பேரை எடுத்துக்கோங்களேன். 3 விஷயம் இருக்குப்பா. ஃபண்டமெண்டலி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம எங்கேயோ போகணும்னு நினைக்கிறோம், இது 2வது. 3வது இங்கே போகிறதுக்கான வழி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ சம்பளம் வருது, ஏதோ வேலையில் இருக்கேன், குடும்பம் எப்படியோ ஓடுது, இது வெளியில். உள்ளுக்குள்ளே நமக்கு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கில்ட் இருக்கும், இப்படி பண்ணிட்டோமே, இந்த முடிவு தப்பாக எடுத்துட்டோமே இப்படின்னு உள்ளே இருக்கும். இதுதான் நம்மளோட பூமி. இந்த பூமியில் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா இதையும் சரி பண்ண முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஏன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கும், நம்மளோட எண்ணத்தை ஏதோ கடத்திக்கிட்டே இருக்கும் பல சமயங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போது அதை யோசிக்க வேண்டிய, அது என்னது, எது என்னை கடத்திட்டே போகுது, அந்த கில்ட் என்னது, அந்த ஆங்ஸைட்டி என்ன, ஃபியர் என்னது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இது பார்த்தாலே நம்ம நிற்கிற பூமி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும், ஆட்டம் காணாமல் நிற்கும். இந்த ஆட்டம் காணாமல் நிற்கும் போது தான் நமக்கு இதோட பார்வை கிடைக்கும், இதோட பார்வை தெளிவாகும். அது வரைக்கும் இங்கேயே ஆடிட்டு இருக்குது, நான் எங்கே போகிறேன்ற தெளிவும் வராது. ப்ளஸ் இந்த காருக்கு சொல்ல மாதிரி தான், நீ மதுரைக்கு இங்கேருந்து போகணும், மெட்ராஸ் மதுரைக்கு போனால் அந்த 500 கிலோமீட்டர், அந்த 450 கிலோமீட்டர் உனக்கு அது தெரியாது. உன் ஹெட்லைட் எவ்வளோ தான் தெரியுதோ அவ்வளோதான் உனக்கு தெரியும். ஸோ அந்த தெளிவு வரத்துக்கு நம்ம இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இதை ஸ்டெபிலைஸ் பண்ணால் தானாக அந்த தெளிவு உருவாக ஆரம்பிக்கும். நான் அடுத்து இதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம பேசினதில் இதான் தெளிவு வந்திருக்கு, நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஸ்டெப் வரும். அடுத்த ஸ்டெப்புன்னு கிளாரிஃபை ஆகும். 2வது, இந்த ஜேர்னி போகிறோம் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இது யாரும் நமக்கு பேவ்மெண்ட் போட்டு பார்க்கிங் ஸ்டோர்லாம் போட்டு வச்ச பாதை கிடையாது. ஸோ பாதையில் போகும்போது நமக்கு அடிக்கடி பயம் வரும், தயக்கம் வரும், திருப்பி நம்ம துவண்டு போவோம். ஒரு தோல்வி, ஏமாற்றம், பணம் இல்லையே, யார்ட்டையா போய் நிற்கணுமே, அவமானப்படுறது, இது எல்லாமே வரும். இதை தாங்கி நிற்கிறதுக்கு பக்குவப்படுத்தணும். இது 2த்தையும் நம்ம இன்றைக்கி இருக்கிற பூமியையும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், இந்த பாதையில் இருக்கிற கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இது 2மே உள்ள கொஞ்சம் நம்ம அந்த எமோஷன்ஸு, அந்த பிரெத்து, பாடியை எப்படி ஸ்டேபிளாக வைக்கிறது, அந்த இன்ட்யூஷனை எப்படி காது கொடுத்து கேட்குறது. அப்புறம் RRR படத்தில் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர் அடிக்கும்போது கேட்குதா உனக்கு, உன் காடு பேசுகிறது கேட்குதா, அந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லாமே பேசிகிட்டு இருக்குது எல்லா சமயமும். அந்த கேட்கறதுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா இந்த பாதையில் போகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்கள் நேம் சொல்லுங்கள். ஏன்னா சார் தான் ஆல்ரெடி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை இந்த அவங்க ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அப்படியே உங்கள் கிச்சனில் அதான் நினைக்கிறேன், அந்த தான் நினைக்கிறேன், அதில் உட்காந்து இன்றைக்கி நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க 2 lakhs சேலரி இருக்குது, இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், திருப்பி நம்ம வயக்காட்டுக்கே வா போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள், அந்த அனுபவத்தை. உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு ரொம்ப ட்ரீமியாக இருந்தது அதெல்லாம். ஓகே. மோர் தென் சேலரி, அதாவது இந்த ஃபிக்ஸடு தெரிஞ்ச பாதையை விட இந்த தெரியாத எக்ஸ்ப்ளோரேட்டிவ் பாதை ரொம்ப வியப்பாகவும், அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வருது. இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஃபார்மிங்னா அப்போ என்ன கற்றுப்போம், அது எப்படி இருக்கும், நமக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி தான் கேள்வி இருந்ததே வழிய எனக்கு இந்த பெர்மனண்ட் எனக்கு தெரிஞ்ச பாதை வேணும் அப்படிங்கிற ஒரு டிசைர் அன்னைக்கு இருந்தது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போன பிறகு, ஏன்னா சாருக்கு இதுதான் ரூட் அப்படிங்கிறது கிடச்சிடுச்சு, அவங்களுக்கான சில மென்டரும் அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அந்த வயல்வெளியில் திருப்பி அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி விவசாயம்லாம் பார்த்துருக்கீங்களா, இல்லை அங்கே போன அதான் ஃபஸ்ட்டா? ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி பாட்டப். ஓகே. எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஓகே. ஸோ வயல்வெளியில் திருப்பி எடுத்து நடக்க வச்சிருக்கீங்க. அவருக்கும் தெரியாது. ஓகே. 2 பேருக்குமே ஃபார்மிங் அட்லீஸ்ட் 2 ஜெனரேஷன் முன்னாடி விட்ட ஃபேமிலிஸ் தான், 2 ஜெனரேஷன் முன்னாடி சிட்டிஸ்க்கு வந்த ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் கேட்டப்போ ஆன்றோர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே. ஏன்னா இந்த தெரியாது அப்படிங்கிற அந்த லேர்னிங்கான தாகம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்க முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும். விதை போட்டால் முளைக்க போகுது, அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, பயாலஜி பிடிக்கும், ஸோ அதை நிஜமாவே இனிமே தான் நான் பார்க்க போகிறேங்கிறது ஆர்வமாக தான் இருந்தது வழிய பயமாவோ இது ஒரு என்னமோ ஒரு தேவையில்லாத தெரியாத ஒரு விஷயத்துல கால் வைக்கிற மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை, அன்னைக்கு 2 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டேன், இன்னைக்கு பாரு நான் உட்காந்து மண்வெட்டி எடுத்து வெட்டிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட்லாம் ஏதாவது? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம, ஏன்னா இங்கே என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக் லெவல் அப்படிங்கிறது தேவைப்படும். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் தான் அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த இதை எப்படி கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணீங்க? அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு? சார் கார்ப்பரேட் வேலையை தான் விட்டார். ஏன்னா அதில் தனக்கு ஃபேமிலியோட இருக்க வேண்டிய சுதந்திரம் இல்லை. நான் நைட்டுனா இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெச் பண்ணணும், சாட்டர்டேஸ்னால் இப்படி போயிடுது, மார்னிங் இந்த டயத்தில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தால் விடுபட்டார் வழியே வேலை செய்யாமல் இல்லை. வி ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்மால் பிஸ்னஸ்
அது எவ்வளோ குட்டியாக இருந்ததோ அதை நல்லா மெருகேற்றி வளர்த்துட்டார். ஸோ நாங்கள் ஃபார்மிங் போகும்போது ஃபார்ம்லேருந்து இனிமேல் காசு வந்தால் தான் நாங்கள் வாழ முடியுன்ற நிலைமையில் நாங்களை வச்சுக்கல, அட்லீஸ்ட் ஃபார் தி 1 year. அதுக்கப்புறம் அதில் ஜெனரேட் ஆகிறத வச்சு அங்கே இருக்கிற சேலரி கொடுத்து எனக்கு வேணுங்கிற கிரெயின்ஸ் கிடைக்குமா அந்த அளவுக்கு தான் நாங்கள் பார்க்குறோமே வெளியே. இந்த 3 ஏக்கரில் நான் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நான் மாதம் எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துருவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த கெப்பாசிட்டி நாங்கள் வளர்த்துக்கல. மேபி வேறு யாரோ பண்ணுறாங்களா இருக்கலாம், பசுமை விகடனில் வராங்க, பல பேர் வராங்க, அதெல்லாம் இருக்கலாம். பட் எங்களுடைய ஃபார்முலா வேறு. எங்களுடைய ஃபார்முலா வாழ்வியல் முறையில் இதை நான் வச்சுக்க முடியுமா, கேன் இட் பி அ வே ஆஃப் லிவிங், என்னுடைய சூழல் நல்லா இருக்க முடியுமா, என்னோட ஃபுட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா. இன்றைக்கி கோவிட்னு ஒன்று வந்தது, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் இப்படி ஒன்று நடக்கும் நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. என்ன உலுக்கின விஷயம் என்னென்னா கியூபாவோட கிரைசிஸ். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தபோது ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் என்னால் என்ன தக்க வச்சுக்க முடியுமா, அதுதான் எனக்கு கேள்வியாக இருந்தது. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறத சார் எதிர்கொள்ள நீங்கள் வந்து as a ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஆளாக இருக்க நீங்கள் வந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது. எஸ், ஆமாம், சார் அப்படியே புல்லட்டில் இருக்க மாதிரி அப்படியே போயிடுவாங்களே. ஸோ நீங்கள் தான் வீட்டில் இருப்பீங்க, கெஸ்ட் எல்லாருமே வருவோம், எல்லாருமே சொல்லுவாங்க என்னம்மா எல்லாம் கார்பரேட் அப்போல்லாம் இருந்தப்போ சென்னையில் இருந்தப்போ நல்ல சேலை இருந்திருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், அந்த மாதிரியான விமர்சனம்லாம் நிறையா வந்துச்சு. நிறைய இருந்தது. இல்லை சார், இது கண்டிப்பாக, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர் எல்லாருமே விரும்பக்கூடியது என்னதான் கார்பரேட்டாக இருந்தாலும் நிறைய பேர் இல்லை போய் விவசாயம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களை மாதிரி நிறைய ஆட்களை பார்த்து நிறைய முன் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து என்னது சென்னையிலேருந்து போறியா பைத்தியமா உனக்கு அப்படின்ட்டு நிறைய விமர்சனம் வந்தது. சரி, அவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது புரியல அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். எப்பயுமே நாங்கள் ஒன்று பண்ணினோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எதிர்ப்பு வரும், இது ஒரு எதிர்மறையான கருத்துன்னு வரும். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்கூலிங்க்கு அப்படி தான் வந்தது. நாங்கள் தொடர்ந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணல, ஆனால் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம், அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். நாங்கள் எப்போ அது பண்ணுறோன்னு சொல்கிறோமோ அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை யாராவது ஏதாவது பேசிடுறாங்க. அப்போது எங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான பாசிட்டிவ் விஷயம் அங்கேயே வந்துடுது. அப்போது இவங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க அப்படி ஆயிடுது. அதே மாதிரி எப்போ நம்ம ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோமோ திடீர்னு அது சார்ந்த ஒரு க்ளோரி ஏதோ ஒரு விதமாக பில்ட் ஆகிடுது சொசைட்டியில். ஏதோ ஆர்டிக்கிள் வருது, ஏதோ இந்த நியானான அந்த க்ளோரிஃபிகேஷனில் நீங்கள் விவசாயம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ நிறைய நேரங்களில் எங்களுக்கு சொசைட்டி வேறு விதமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. இமீடியட் சொசைட்டி வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் கேள்விகள் யார் கொடுக்குறாங்களோ, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷனுக்கு போகிறச்சே வந்து ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டவங்களாம் அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது நீ அங்கே தானே விவசாயம் பண்ணுற, நீ இப்படி தானே பண்ணுற, நீ அப்படி தானே பண்ணுறேன்னு அவங்க எக்ஸைட்டிங்காக நமக்கு எல்லா இன்ட்ரடக்ஷனும் கொடுத்து நம்ம தான் அங்கே சென்டர் ஸ்டேஜ் ஆளாக ஆகிடுவோம். ஸோ எங்களுக்கு இப்படியே ஆனதுனால விமர்சனங்கள் ரொம்ப பெருசாக எங்களை பாதித்தது இல்லை. எது அவங்களுக்குலாம் ரொம்ப ஷேக்கிங்காக இருந்ததுன்னா, நாங்கள் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி பில்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு டீலக்ஸ் கொட்டாயின்னு சொல்லலாம், ரொம்ப பேசிக் கொட்டாயில் அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் வாஷிங் மிஷின் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, மினிமல் எலக்ட்ரிசிட்டி, வேலைக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நாங்கள் உள்ளே போகும்போது குளிர் நைட்டில் வந்து 15 degrees அந்த மாதிரி ஆகிடும். நம்ம சிட்டியில் சென்னையில் இருந்துட்டு எப்பயுமே 30-35 இருந்துட்டு அந்த 15 degrees நைட்டு வந்து ஃபார்மில் இருக்கும்போது அவ்வளோ குளிருங்கிறது தெரியாது. ஸோ அந்த குளிர் அந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷனில் இருக்கும்போது என் பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஷாக்கிங்காக, இங்கே எப்படி இருக்க, ஐயோ குளிருதே, பயமா இல்லையா, சுற்றி யாருமே இல்லையே, ஒரே சத்தமே இல்லையே, தவளை சத்தம் கேட்குது, பாம்பு சத்தம் கேட்குது, அந்த மாதிரி தான் அவங்க பயந்தாங்களே வழியா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, நீயே இருந்துட்ட அதனால நாங்களும் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா இந்த மாதிரி இடத்துல போகிறோம்னு அந்த மாதிரி அவங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு வழியா. மற்றபடி எங்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் பெருசாக இருந்ததில்லை. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து ஃபார்மிங் அப்படிங்கிற விவசாயம் அப்படிங்கிறத பண்ணீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்தப்போ அதுக்கான மகசூலை எடுக்கிறப்போ அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பழைய எம்ஜிஆர் படத்தில் மச்சான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான அனுபவங்கள் அது ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன நீங்கள் கேப்சர் கூட பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த கொத்தமல்லி கட்டு ஓகே ஷேர் பண்றேன் உங்களுக்கு, இவங்களோட முகம் அதுல இருக்கும், அப்படியே சும்மா பளிச்சுன்னு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு நம்ம யாரா வரனா மச்சான் தாவு கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான. இப்போ என்னென்ன மாதிரியான ஃபார்மிங்ல நீங்க வச்சிருக்கீங்க அங்க இருக்கிறப்போ? ஏன்னா ஒன்லி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கீரை கட்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டா போய் கீரை இந்த பாருங்க நல்ல கீரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சார் வந்து வேற ஒரு விவசாயம் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு லீடராக இருந்து இந்த மாதிரி போங்க அப்படிங்கிறது அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்குது திருவண்ணாமலையில்? திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு வேணுங்கிற மாப்பிள சம்பா அரிசி, உளுந்து, பச்சைப்பயிறு, மிளகா வத்தல், தேங்காய் எண்ணெய் கடந்த 5 வருஷமாக இது கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் சென்னையில் இருந்தாலும் அங்கேருந்து சப்ளை எங்களுக்கு மாதம் போய் எங்களால் ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அங்கேயே இருந்திருந்தோன்னா
ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் முதற்கொண்டு மேக்ஸிமம் அங்கேருந்தே எடுக்க முடியும். சிட்டியில் இப்போது இந்த 4-5 இயர்ஸாக இருக்கிறதுனால அதை குறைச்சிட்டோம். எதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் குட்ஸ் இல்லையோ, எதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தாங்குமோ அந்த மாதிரியான ஃபார்மிங் நல்லா போயிட்டுருக்கு. ஒருவேளை இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ உங்கள் குழந்தைக்காக தான் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ திருப்பி ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா. ஓகே. ஸோ மறுபடியும் 2 பேருமே இருந்து களத்தில் போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஓகே. வெறும் ஃபார்மிங் மட்டும் இல்லை. இது சரி நான் சொல்கிறேம்மா, இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான்ப்பா. சிட்டிக்கு வந்திருக்கிறதுங்க திருப்பி இங்கே சிட்டியில் செட்டில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை. திருப்பி அங்கே போகிறது தான் உத்தேசம். அங்கே போகும்போது இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே தங்கறதுக்கான ஏற்பாடு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, உங்கள் கூட இன்னும் வாங்க பசங்களா, வாங்க எங்கள் கூட சேருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இது உங்களோட ஃபியூச்சர் கோல் என்னவா சார் இருக்குது? ஏன்னா இப்போ முதல்ல நீங்கள் சாதாரணமாக ஒரு கீரைக்கட்டு அப்படிங்கிறதுல இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு 2 பேரோட ஃபியூச்சர் என்ன? ஏன்னா இப்போ தான் தெரியுது உங்களுக்கான சக்திங்கிறது இங்கேருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் 2 பேரும் ஃபியூச்சர் கோலுங்கிறது என்ன? முழு விவசாயம் அப்படிங்கிறதா, இல்லை நமக்கு தேவையானதை மனிதர்கள் நாமே தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிற பழைய நம்ம முன்னோர்களுடைய வழிமுறைங்கிறது இருந்துச்சு. அவங்க என்றைக்குமே சூப்பர் மார்க்கெட் தேடி போனது கிடையாது. வீட்டில் இருக்கிறத ஏத்தத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியிலேருந்து வச்சு ஒவ்வொரு வாட்டியுமே தயாரிச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் கோலுங்கிறது என்னவா இருக்கும்? இது இப்போதைக்கு மல்டி டைமென்ஷனலாக இருக்குது. நான் வந்து நியூட்ரிஷனிஸ்ட், ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 6 இயர்ஸாக ரொம்ப சீரியஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபார்மிங், இது ரிலேட்டட் லேர்னிங் அப்படி இருந்தது. ஸோ இதை ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இன்னொரு பக்கம் கொல்லை பக்கத்தில் எப்படி நம்ம வந்து மாந்தோட்டம் அந்த மாதிரிலாம் இருந்ததோ அந்த மாதிரி எனக்கு ஃபார்மிங் சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஃபுட் பேஸ்ட் ஹீலிங் நடக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் நடக்கும், இன்னொரு பக்கம் மனம் சார்ந்த க்ரோத்தாக அவர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாரு அது இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்டகிரேட்டடாக ஏதாவது ஒரு வீக்கெண்டோ இல்லை ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் நாங்கள் யோசிக்கிறோம். அது எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுதுங்கிறது ஃப்யூச்சரில் பார்த்தா தான் தெரியும். பட் கண்டிப்பாக அங்கே போகும்போது இன்றைக்கி நெட்வொர்க் இவ்வளோ நல்லா இருக்குங்கிறதுனால நான் எங்கே உட்கார்ந்தாலும் என்னோட வேலையும் செய்ய முடியும், எனக்கு பிடிச்ச ஃபார்மிங்கையும் செய்ய முடியும், நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்க முடியும், நல்ல க்ளீனான காத்தோட க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட்டோட இருக்க முடியுங்கிறத எதிர்பார்ப்பு. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா 2 பேருமே, ஏன்னா இது வரைக்கும் மேம் வந்து இன்டர்வியூ கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எந்த சேனல்லையுமே. ஸோ 2 பேருமே வந்து நீங்கள் எடுத்திருக்க முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை நீங்கள் மட்டும் செய்யாமல் அதை எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. உங்களோட சேவை கண்டிப்பாக தொடரணும். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களோட டைம் ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு கெஸ்ட்டாக வந்து உங்களை கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அற்புதமா அது இயல்பா யதார்த்தமா எடுத்துட்டு போனீங்க. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.